வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம க்ரோச்செட்டில் பட்டர்ஃப்ளை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக இந்த க்ரோச்செட் நீடிலில் வந்து பார்ட்ஸ் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பிக்சர் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேஜிக்கல் சர்க்கிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 8 செயின் ஸ்டிச்சை போட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் இந்த நாட் எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சொல்லி கொடுத்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ உங்களோட ஃப்ரீ டைம்ஸில் போய் பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சை போட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த லூப் வழியாக லாஸ்ட் இருக்கிற லூப்பில் நீங்கள் நீடில் விட்டுட்டு யான் ஓவர் பண்ணிவிட்டு அந்த லூப்பில் எடுத்துட்டு அந்த லூப்பை அப்படியே நீடில் வச்சுருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒரு அந்த 8 செயின் ஸ்டிச் போடுறோம்ல, அந்த 8 செயின் ஸ்டிச்சோட லூப்பில் நீங்கள் நீடில் கொடுத்துட்டு யான் ஓவர் பண்ணிவிட்டு அந்த செயின் ஸ்டிச் வழியாக நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு லூப் இருக்கும். அந்த எல்லா லூப்பையும் அந்த நீடிலே வச்சுருங்க. அதே மாதிரி தான் அந்த மேஜிக்கல் சர்க்கிள்லேயும் நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு யான் ஓவர் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த லூப்பையும் அந்த நீடிலே வச்சுருங்க. இப்போ யான் ஓவர் பண்ணிவிட்டு ரெண்டு லூப்பாக நீங்கள் வந்து புல் பண்ணி அந்த யான் ஓவர் பண்ண த்ரெட்டை நீங்கள் எடுக்கணும். இதே மாதிரியே 8 நம்ம செயின் ஸ்டிச்சோட லூப் இருக்குல்ல, அதை அப்படியே ரெண்டாக எடுத்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டிக்ரீஸ் பண்ணணும். நம்ம டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு கடைசியில் உங்ககிட்ட லூப் இருக்கும். இப்போ அதே மாதிரியே நம்ம லாஸ்ட்டு நாட்டில் நம்ம விட்டுட்டு எடுக்கும்போது ஸ்லிப் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து டிக்ரீஸ் பண்ணுறது. இப்போ நான் சொன்ன மாதிரியே செகண்ட் ஸ்டெப்பும் நம்ம செய்கிறோம். அதே மாதிரியே நம்ம நெக்ஸ்ட்டு நாட்டில் நம்ம கொடுத்துட்டு அந்த யான் ஓவர் பண்ண லூப்பை நம்ம அப்படியே க்ரியேட் பண்ணி நீடில் வந்து அந்த லூப் எல்லாத்தையும் வச்சுக்கிறோம். வச்சுட்டு அதே மாதிரியே நம்ம யான் ஓவர் பண்ணிவிட்டு ரெண்டு லூப்பாக அந்த த்ரெட்டை வந்து யான் ஓவர் பண்ண லூப்பை நம்ம எடுக்கிறோம். அதே மாதிரியே ரெண்டாவது ஸ்டெப்லேயும் நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்லிப் நாட் போட்டு ஒரு இதை டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு இதை நம்ம டிக்ரீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரோலை வந்து கம்மியாகும். நம்ம 8 செயின் ஸ்டிச்சை போட்டது 7 ஆகும், 6 ஆகும். அந்த மாதிரி நம்ம கம்மி பண்ணிவிட்டு ஒரு 4 ரோஸ் 5 ரோஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ அகெயின் நம்ம அந்த ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அகெயின் நம்ம ஒரு 4 செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதே மாதிரியே அந்த லூப்பில் நீடில் விட்டுட்டு யான் ஓவர் பண்ணிவிட்டு அந்த லூப்பை எடுத்து அப்படியே நீங்கள் இந்த நீடிலே வச்சுருக்கணும். சேம் ப்ராசஸ் தான், எந்த கன்ஃபியூஸும் வேண்டாம். அதே மாதிரியே நம்ம மேஜிக்கல் ரிங்லேயும் கொடுத்து அதே மாதிரியே யான் ஓவர் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம ரெண்டு லூப்பில் இதே மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 4 ரோஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச்சை போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சிட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோவும் பண்ணுங்கள். அதோட மறக்காமல் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்காக வீடியோ போடுறேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் பட்டர்ஃப்ளையோட விங்ஸுக்கு 4 ரோஸ் நீங்கள் போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து ஸ்லிப் ஸ்டிச்சை போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அதோட நீங்கள் ஒரு பிகினராக இருந்ததுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். லேர்ன் பண்ணுறதுக்கு இன்னும் நல்லா கிளியராக இருக்கும். உங்களோட ஃப்ரீ டைம்ஸில் அதை எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சேனல்லே நம்ம பேசிக்கில் இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நான் உங்களுக்கே சொல்லி தந்துடுறேன். நம்ம சேனலில் மெஹந்தி, ஆர்ட் ஒர்க்கு, ஹேண்ட் எம்ப்ராய்டரி, மேட் பின்னுறது, க்ரோச்செட் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாத்தையும் உங்களோட ஃப்ரீ டைம்ஸில் போய் விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த ரோஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே நீங்கள் 4 செயின் ஸ்டிச்சை போட்டுக்கோங்க. இப்போ சின்ன விங்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரியே அகெயின் 4 செயின் ஸ்டிச்சை போட்டுட்டு சேம் அதே ப்ராசஸை நம்ம பண்ண போகிறோம். அதே மாதிரி அந்த லூப்பில் நீடில் விட்டுட்டு யான் ஓவர் பண்ணிவிட்டு அந்த லூப் வழியை எடுத்துகிட்டு அந்த லூப் அப்படியே நீடிலே வச்சுக்கோங்க. மேஜிக்கல் ரிங்லேயும் நீங்கள் அதே மாதிரியே பண்ணிவிட்டு யான் ஓவர் பண்ணிவிட்டு அந்த லூப்பை நீடிலே வச்சுருங்க. லாஸ்ட்டாக யான் ஓவர் பண்ணிவிட்டு ரெண்டு லூப்பில் அந்த யான் ஓவர் பண்ண த்ரெட்டை கொண்டு வந்துட்டு லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணும்போது வந்து ஸ்லிப் நாட்டை போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் நாட் எதுக்காக போடுறோன்னா டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம கொண்டு வரோம். ஈஸியாக நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பிக்சரும் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ அந்த பிக்சரை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து என்ன நாட் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். நான் கற்றுக்கிட்ட ஹேண்ட் ஒர்க் எல்லாமே உங்ககிட்ட வீடியோவாக நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கமெண்டில் பண்ணலாம். நான் கமெண்டில் ரிப்ளை பண்ணுறேன்.
லாஸ்ட்டாக இருக்கிற விங்ஸை நம்ம செய்ய போகிறோம். அதே மாதிரியே நீங்கள் 4 செயின் ஸ்டிச்சை போட்டுட்டு சேம் ப்ராசஸ் தான். அதே மாதிரியே நீங்கள் பண்ணிக்கோங்க. இதில் டிக்ரீஸ் பண்ணக்கூடாது, இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் அந்த டிக்ரீஸ் பண்ணீங்க தெரியுமா, ஸ்லிப் நாட் போட்டு, அதை நீங்கள் பண்ணக்கூடாது. பண்ணாமல் இருக்கும்போது நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அதே மாதிரியே ஸ்லிப் ஸ்டிச்சை போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த நாட்ஸ் எல்லாத்தையும் போடும்போது நீங்கள் எவ்வளோ லூஸாக போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பேட்டர்ன் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்கும். அதனால் இந்த ஸ்டிச்சஸ் நாட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் நீங்கள் லூஸாக போட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டைட்டாக போடும்போது நீங்கள் என்ன பேட்டர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது லாஸ்ட்டாக நம்மளுக்கு தெரியாது கிளியராக. ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து விலை கூடின க்ரோச்சட்டாக வாங்கிக்கோங்க. நீங்கள் எதாவது ப்ராஜெக்ட் அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் மட்டும் விலை கூடின க்ரோச்சட்டாக வாங்கிக்கோங்க. இல்லாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மீடியமாக நீங்கள் க்ரோச்சட் வாங்கிக்கோங்க, மீடியம் ருபீஸில். இந்த பட்டர்ஃப்ளையை ஃபினிஷ் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக நாட் போட்டுட்டு அந்த த்ரெட்டை வந்து இழுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஸ்லிப் நாட்டு செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம்ல, அந்த அளவுக்கு இந்த த்ரெட்டை வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை வந்து நீங்கள் இழுக்கும் போது இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை வந்து அந்த ஷேப்புக்கு கரெக்டாக நம்மளுக்கு வரும். ஸ்டார்டிங்கில் உள்ள த்ரெட்டும் நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ண த்ரெட்டும் 2 எண்ணம் இருக்கும். இப்போ இந்த 2ஐயும் சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. 2-3 நாட் போட்டு நல்லா வந்து டைட் பண்ணிவிட்டு இன்னொரு க்ரோச்சட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சென்டரில் நீங்கள் நாட் போட்டுட்டு, ஸோ நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த க்ரோச்சட்டை வந்து 2 சைடு நம்ம இந்த மாதிரி விட்டதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை மாதிரியே நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட பட்டர்ஃப்ளை ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.